எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, சத்குரு தியானலிங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு, பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அதை பற்றி அவருக்கு நம்ம என்ன சொல்கிறாரு, அதாவது நமக்கு என்ன சொல்ல வராரு, பப்ளிக்காக அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை பற்றி அவரோட அபிப்பிராயம் நிறைய பேர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்கல்ல, ஏன் சத்குரு இதை பண்ணீங்க, அதை பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணல, ஏன் இப்படி பண்ணலன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு சளைக்காமல் பதில் சொல்லிகிட்ருக்காரு. அதில் ஒரு 4-5 விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேயா? அதாவது இந்த அதாவது கான்சக்ரேஷன் ஆஃப் தியானலிங்காவை பிரதிஷ்டை பண்ணினது 1999 வருஷம் ஜூன் மாதம் 23 இப்போவும் வருஷம் ஜூன் 23 அங்கே நல்ல அதெல்லாம் நல்ல விதத்தில் அங்கே கொண்டாடுறாங்க. அதை ஜூன் 23 பிரதிஷ்டை பண்ணி முடித்தாலும் அதை பப்ளிக்குக்காக ஓப்பன் பண்ணது நவம்பரில் தான். ஏன்னா அங்கே வேறு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வேறு விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அப்போ நவம்பர் மாதத்துலேருந்து எல்லோரும் பப்ளிக்காக ஜனங்கள்லாம் போய் அங்கே போய் உட்காந்து மெடிடேட் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு வராங்க. அப்போ இதை பற்றி கடைசியாக சத்குருவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு, என்ன சொல்லணும்னு விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இது ஹியூமனிட்டி அட் லார்ஜ், அதாவது மனுஷ குலத்துக்காக நான் பண்ணின ஒரு விஷயம் அப்படிங்கிறார். அதாவது நம்ம என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் எவ்வளோ தூரம் சத்குரு கஷ்டப்பட்டிருக்காரு இதை பண்ணுறதுக்குன்னு. இது கஷ்டப்பட்டது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, ஜென்மமாக இதுக்காக ஆசைப்பட்டிருக்கார். அதாவது 3 ஜென்மமாக இந்த தியானலிங்கம் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. எந்த ஜென்மத்துலேயும் அது நடக்கலை. அதுதான் கடைசியில் வைராகியத்தோட ஐ வில் கம் பேக், நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்தார் இல்லையா? அப்போது இந்த தியானலிங்கத்தை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஜென்மம் நான் எடுத்தேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். ஓகே, அது மட்டும் இல்லை, அவரோட ஆசை மட்டும் இல்லை, அவரோட குருவான சுவாமி பழனிசுவாமியோடையும் ஆசையாக இதுதான் நான் இருந்தது. ஓகே, அது மட்டும் இல்லை, இவருக்கு முன்னாடி எத்தனையோ காலமாக நிறைய யோகிகள் இந்த மாதிரி ஒரு தியானலிங்கத்தை மனித குலத்துக்காக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே தோற்றுட்டாங்க. இப்போது இந்த சத்குருவோட மகத்தான வெற்றிங்கிறது இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே செய்யாத விதத்தில் இந்த தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். ஓகே, ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவர் கட்டியிருக்க அந்த டோம், நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க தமிழ்நாட்டில், போகாதவங்களாம் கட்டாயமாக ஒரு தடவை போய் பாருங்கள். அதாவது ஒரு டோம் மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு குடுவை மாதிரி இந்த மாதிரி பண்ணி அதுக்கு நடுவில் தான் தியானலிங்கம் வச்சுருக்காரு. அந்த டோம் பண்ணதில் இந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரு, ஸ்டீல் ராடு, அது சிமெண்ட்டு எதுவுமே கிடையாது. அதில் செங்கல் பூசுறதுக்கு ஹெர்பல், அதாவது மண், ஜல்லி, ஹெர்பல் விஷயங்கள்லாம், அதாவது மூலிகைகளெல்லாம் அரைச்சி சேர்த்தாக்கும் அதை பூசியிருக்கார். அப்போது இந்த பிளானட் எர்த்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் யாரும் பண்ணினதில்லை அப்படின்னு சத்குரு சொல்கிறார். ஓகே, அப்போ அவரும் உலகம் பூரா சுற்றி பார்த்துருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டிட அமைப்பு, அந்த டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சரும் அந்த தியானலிங்கமும் இது உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை இது மாதிரி அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ரெண்டாவது இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லையா, உங்களுக்கு ஹை எனர்ஜியாக இருக்கா, லோ எனர்ஜியாக இருக்கா, தியானலிங்கத்து மேலே விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா இல்லையா, தியானத்து மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா, யாருக்கு வேணாலும் அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணிவிட்டு வர முடியும் அப்படிங்கிறார். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எனர்ஜியை ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு சக்கராவாக எனர்ஜியை வச்சு அடைச்சி லாக் பண்ணியிருக்கார்.
அதனால் இது 5000 வருஷம் 10,000 வருஷம் கூட இது அப்படியே நிற்கும், இதில் லீக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், அந்த தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்ண இடத்துக்கு அடியில் மணல் தான், வெறும் மணல் போட்டு தான் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த எர்த்துக்வேக்கு, பூமி நடுக்கம், நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அதுக்கு ஒன்றும் ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த வெளியே உள்ள அமைப்பு, உள்ளே உள்ள தியானலிங்கம், அதுக்கு அடியில் உள்ள இது எல்லாமே ரொம்ப இட் இஸ் அன் என்ஜினியரிங் மார்வல் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு அதிசயத்தக்க ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்ல வர்றார். ரெண்டாவது, ஸோ யாருக்கு வேணாலும் அங்கே போய் தியானம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் தியானமே பண்ணலையா, எனக்கு தியானத்தில் எல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னா சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாரையும் 15 நிமிஷம் உட்கார வைப்பாங்க. சும்மா போய் ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. அப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஓகேயா? அது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த ஜோதிர்லிங்கத்தோடு இதை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது இந்தியாவில். அதில் 10 நான் போய் பார்த்துருக்கேன், இன்னொரு 2 பார்க்கணும். அப்போது அந்த ஜோதிர்லிங்கம்னா என்ன? சுயம்புவாக உருவாகிறது, அதாவது தானாக உருவாகிற லிங்கம். அதை சுற்றி அப்புறம் நம்ம கோயில் கட்டி அதை கும்பிட ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த 12 ஜோதிர்லிங்கத்திலையும் 12 விதமான சக்திகள் இருக்குது. அதாவது ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு உடம்பில் இருக்க வியாதிகள் நீங்கும். ஒரு ஜோதிர்லிங்கத்துக்குள்ள போய் கும்பிட்டிங்கன்னா நிறையா பணம் கிடைக்கும். ஒரு இடத்துல இந்த விஷயம் நடக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க அவங்களுடைய அனுபவத்தை வச்சு வெளியே சொல்கிறாங்களே தவிர, ஒரே இடத்துல எல்லா 7 சக்கராவோட எனர்ஜியும் கிடைக்கக்கூடிய இடங்கிறது இந்த கோயம்புத்தூர் ஈஷா யோகா சென்டரில் இருக்க தியானலிங்கம் மட்டும்தான் அப்படின்னு அடித்து சொல்கிறேன். ஓகே? அப்போது இந்த அவ்வளோ ஃபேமஸான இப்போ கேதார்நாத், இப்போ ஜோதிர்லிங்க லிஸ்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துக்கும் நீங்களும் போயிருப்பீங்க. அப்போது இவ்வளோ ஃபேமஸான கோவில்களில் கிடைக்கிற எனர்ஜியை விட ஜாஸ்தியாக இங்கே கிடைக்கும். ஜாஸ்தி கம்மின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமான எனர்ஜி. ஆனால் தியானலிங்கத்தில் எல்லா எனர்ஜியும் ஒன்றா இருக்குது. அதாவது தியானலிங்கிறது இட் இஸ் அலைவ் அப்படிங்கிறாரு. அலைவ்னா ஏன் அதுக்கு உயிர் இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 7 சக்கராஸ் இருக்குது, தியானலிங்கத்துலேயும் 7 சக்கராஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் 7 சக்கராவும் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. அப்படி ஆளுங்க ரொம்ப கம்மி. அப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் மகானாக தான் இருக்க முடியும், பெரிய யோகியாக தான் இருக்க முடியும். சாதாரண லெவலில் இருக்கவங்களுக்கெல்லாம் 7 சக்கராஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணாது. ஒன்று கூட இருந்தால் ஒன்று குறைவாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சக்கரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அதை பற்றின அவேர்னஸ் நிறைய நமக்கு வேணுங்கிறதுக்காக தான். அப்போது இந்த ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்துலேயும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி இருக்குது. ஆனால் இந்த தியானலிங்கத்தில் 7 சக்கராவோட எனர்ஜியும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அப்போது மனுஷனுக்கு 7 சக்கராஸ் இருக்குது. அதில் 1 2 3 4 ஆக்டிவாக இருக்கும். பாக்கியெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் எனர்ஜி லெவலில். ஆனால் இதில் அப்படி கிடையாது. எல்லா 7 சக்கராஸ்லேயும் கரெக்டாக மேக்ஸிமம் பீக் லெவலில் ஒர்க் பண்ணுற மாதிரி எனர்ஜியை அடைச்சி வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லீக்கேஜ் ஆகுமா, இது ஒரு 200-300 வருஷம் தான் நிற்குமா அப்படின்ல, 5000 10,000 வருஷத்துக்கு இது அப்படியே நிற்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், அந்த பிராண பிரதிஷ்டை மற்ற கோயிலில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற கோயிலெலாம் இப்போது அபிஷேகம் பண்ணுறோம், கல்லால் உருவாக்கப்பட்ட சிலைகள் தான் இருக்குது கோவிலில். மார்பிளால் இருக்குது, கிரானைட்டால் இருக்குது, கருங்கல்லால் செஞ்சது இருக்குது. இப்போ பழனி ஆண்டவர் இதெல்லாம் நவபாஷாணத்தினால் செஞ்ச முருகன், அங்கே அபிஷேகம் கூட பண்ண முடியாது. சாலிகிராமம் வச்சு பண்ணுறாங்க சில சிலைகள்லாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது முக்கால்வாசி இடத்துல இந்த அபிஷேகம் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கணும். இல்லாட்டினா அதில் விரிசல் ஏற்படும்.
இப்போ சிவலிங்கத்திலே இப்போ நம்ம எதுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொழுப்பாட்டி ஒவ்வொன்றா அபிஷேகம் பண்ணுறோன்னா அதோட அந்த கொழுப்பு சத்து, அதோட பிசுபிசுப்பு அது வந்து அது மேலே இருக்கணும் எப்போ, அப்போ தான் அது வெடிக்காமல் இருக்கும். ஓகேயா? அப்போ இங்கே வந்து அந்த மாதிரி அபிஷேகங்கள், ஆராதனைகள், மந்திர உச்சாடனங்கள் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஏன்னா எனர்ஜியை போட்டு லாக் பண்ணியாச்சு அப்படிங்கிறது தான். ஓகேயா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர் சத்குருட்ட இதை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சளைக்காமல் அவர் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கார். ஏன்னா அதோட காரணக்கர்த்தா அவர் தான். என்ன தான் யார் தான் பாரதியும் விஜயும் மற்றவங்க எல்லாரும் வாலண்டியர்ஸ் எல்லோரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட அதோட என்ன முழுசாக அதை உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்ததுங்கிறது அவரோட ஐடியா தான். அவரோட ஐடியானா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட ஐடியாலாம் இது கிடையாது, அவர் தான் செஞ்சார். ஆனால் இது என்னோடய ஐடியா கிடையாது. எப்பப்போ எனக்கு டவுட் வருதோ என்னோடய குரு அப்பப்போ வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆக்ஞா சக்கரா வழியாக என்னோடய குரு வந்து நீ எதை செய், இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படி. அதாவது நமக்கும் ஒரு கைடன்ஸ் வேணும்ல. அதாவது உலகத்திலே இல்லாத மாதிரி ஒரு கட்டமைப்பை செஞ்சு வச்சுருக்காரு. இட் இஸ் அன் என்ஜினியரிங் மார்வல். அதாவது இந்த பிளானட் எர்த்துலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு அதிதீதமான ஒரு இறை சக்தியால் மட்டும்தான் இதெல்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வெறும் மனுஷனோட புத்தியை வச்சு எவ்வளவோ உண்டாக்கியிருக்கோம் இல்லைங்கள. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதோட இறை சக்தியோட ஒரு பலன் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். சாதாரண விஷயம், நமக்கு தினமும் சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், அது வேறு விஷயம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கட்டாயமாக அதில் கடவுளோட கிருபை, கிரேஸ், அனுகிரகம்ங்கிறது வழி நடத்துதல் வேணும். ரெண்டாவது, சத்குருகிட்ட கேட்குறாங்க, ஏன் சத்குரு இந்த சிவலிங்கமாக அதாவது தியான லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க, ஏன் சிவன் ரூபத்தில் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணலை அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் அவர் வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறார். அதாவது இந்த இப்போ சாதாரண சிவலிங்கத்தையே நீங்களே எடுத்துக்கோங்களேன். எந்த நம்ம கோயிலில் போனாலும் சிவலிங்கத்தை அடியில் வட்டமாக இருக்கும், மேலே தான் லிங்கம் இருக்கும். இப்போ இந்த அடியில் வட்டமாக இருக்கிறது பெண்களோட யோனி பிறப்புறுப்பு, மேலே இருக்கிறது ஆண்களோட பிறப்பு உறுப்பு, பீனிஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது அதுதான் அதாவது அந்த ஆண் பிறப்புறுப்பையும் பெண் பிறப்புறுப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதா தான் இந்த சிவலிங்கத்தையே வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, அதில் வந்து நம்ம வேறு மாதிரியும் சொல்லலாம். அதாவது சிவலிங்கம்ங்கிறது இந்த புருஷ தத்துவத்தையும் பிரகிருதி தத்துவத்தையும் இணைக்கிற ஒரு மாடல் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். இப்போ புருஷ தத்துவம்னா என்ன, அதை தான் நம்ம லார்ட் சிவா அப்படிங்கிறோம். பிரகிருதி தத்துவம்னா என்ன, பார்வதி, சக்தி பார்வதி அப்படிங்கிறோம். இப்போ சிவா பார்வதின்லாம் சொல்ல பிடிக்கலையா, விட்டுடுங்க. வெறும் ஒரு புருஷ சக்தி, அதே மாதிரி புருஷ தத்துவம், சக்தின்னு கூட தத்துவம். அதை வந்து அளவுக்கு மீறி நம்மளால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நம்மளால் ஃபீல் பண்ணத்தான் முடியுமே தவிர விவரிக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி பிரகிருதி தத்துவம். ஸோ சிவலிங்கம்ங்கிறது பிரகிருதியோடையும் புருஷ தத்துவத்தோடையும் ஒரு யூனியன், ஒரு சங்கமம் அப்படின்னு தான் நம்ம இந்த சிவலிங்கத்தை நம்ம வழிபடுறோம். ஓகே, அப்போது இன்னொன்று ஒரு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்த லிங்க வடிவங்கிறது அதாவது இந்த யூனிவர்ஸ்னால் இந்த பிரபஞ்சம் உண்டாகும்போது ஃபஸ்ட்டு உண்டான எனர்ஜிங்கிறதே அந்த எலிப்டிக்கல் சைஸில் தான் வந்தது, அதாவது இந்த லிங்க வடிவத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இந்த எலிப்டிக்கல்
வருது இருந்தது. அதே மாதிரி அதவா என்னைக்காவது இந்த எனர்ஜி இந்த யூனிவர்ஸு அப்படியே சுருங்கிச்சுன்னா கூட கடைசியில் அந்த எனர்ஜி சுருங்கி 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 வர்றது அந்த எலிப்டிக்கல் வடிவத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தியானலிங்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார். ஓகே, இப்போது நம்ம ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தைய பற்றி எவ்வளோ மற்றவங்களாம் என்ன பேசினாலும் சரி, அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு தான் டைம் இல்லையா? அந்த மாதிரி தியானலிங்கத்தை பற்றி எவ்வளவு கேட்டாலும் பொறுமையாக எல்லாத்துக்கும் அதை பற்றி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதில் 2-3 விஷயங்கள் தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ரெண்டாவது, இந்த மற்ற கோவில்களில் எல்லாம் செய்கிற மாதிரி இந்த தியானலிங்கத்துக்கு அபிஷேகம், ஆராதனை, மந்திர உச்சாடனம் எதுவுமே தேவையில்லை. அங்கே போடுறாங்க, ஒரு பெரிய துளசி மாலை போடுறாரு. அது போடுறதுனா கூட நமக்கு கூட அதை அன்னைக்கு நான் போகும்போது 1800 கட்டினா நம்ம பேரில் ஒரு துளசி மாலை ஆர்டர் பண்ணி போடுவாங்க. நல்ல நீள துளசி மாலை. நம்ம பர்த்டேக்கு, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது மாதிரி துளசி மாலை போடுறாங்க. நமக்கு கூட இப்போ நான் சொன்னேன்ல, அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் நம்ம அந்த டைமில் போனோம்னா நம்ம வெளியே பால் விற்கிறாங்க. ஒரு குடம் பால் வாங்கி மேலே ஏறி அது மேலே ஊற்றலாம். அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இது இது கிரானைட்டால் ஆனது. இப்போது நம்ம முக்கால்வாசி கோவில்கள்லாம் பிரதோஷத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம். எல்லா நாளும் அபிஷேகம் நடக்குது. கபாலிலெல்லாம் போனீங்கன்னா 3 வேளை அபிஷேகம். காலையில், சாயங்காலம், நைட்டு அபிஷேகம். 9 மணி வரைக்கும் அபிஷேகம் இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா நந்திக்கு குடமாக பால் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள சிவனுக்கு, அதெல்லாம் அம்பாளுக்கு, அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் அந்த பரவசத்தில் நம்மளையே மறந்து லயிச்சு நிற்கிறோம். ஓகே, அப்படி இருக்கும்போது ஆனால் அதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த சிலைகளை எல்லாம் உருவாக்குனது கருங்கல்லால், அல்லாட்டினா வேறு ஏதாவது பாறைக்கல்லால் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பொருட்கள்லாம் போட்டு நம்ம அபிஷேகம் பண்ணாட்டினா அது வெடிச்சிடும். அதுக்காக தான் முதல்ல எண்ணெய் தேய்ச்சி, இந்த பார் உன்ன மாதிரியே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறோம். அதுக்கப்புறம் சீயக்காய் போட்டு தேய்ச்சி கழுவுறோம். நீ உடம்புல போட்டு குளிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பால் ஊற்றுறோம், பன்னீர் நீர் ஊற்றுறோம், தயிர் ஊற்றுறோம், நெய் ஊற்றுறோம். இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணும்போது அதில் இருக்க அந்த கொழுப்பு சத்து அந்த இதில் சிலையில் போய் ஒட்டிகிட்டு இருந்தால் தான் அது வெடிக்காமல் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, தியானலிங்கத்துக்கு இதை மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு இது தியானலிங்கம் இஸ் அலைவ் அப்படிங்கிறாரு. அலைவ்னா என்ன? அதுக்கு உயிர் இருக்குது. அதுவும் ஒன்றை மாதிரி ஒரு விஷயம். வெறும் அதை மார்பிள் கல்லாவோ வெறும் ஒரு ஸ்ட்ரக்சராகவோ பார்க்காத. அதுக்கு உயிர் இருக்குது, உயிர் ஓட்டம் இருக்குது. ஏன்னா அதை பண்ணினவர் சத்குரு, அவருக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு. ஓகேயா? அவர் என்ன சொல்கிறாரு, தியானலிங்கங்கிறது ஒரு மனுஷனை மாதிரி. மனுஷனுக்கு 7 சக்கரம் இருக்குது, அதே மாதிரி தியானலிங்கத்துக்கு 7 சக்கரம் இருக்குது. ஆனால் இது மனுஷனை விட எவ்வளவோ படி மேல். ஏன்னா எந்த ஒரு மனுஷனுக்காக இருந்தாலும் எல்லா சக்கரமும் 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அவன் மனுஷனே கிடையாது. அவன் மகான், அவன் ரிஷி, அவன் முனி. ஓகே? ஸோ இது மனுஷனுக்கு உண்டான மாதிரி 7 சக்கரங்கள் இருக்குது. ஆனால் தியானலிங்கத்தில் இருக்க எனர்ஜிங்கிறது அபரிமிதமான எனர்ஜி. அதில் யார் வேணாலும், எவ்வளோ நெகட்டிவ் இருக்கவங்க வேணாலும் அங்கே அதுக்கு முன்னாடி போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். வெறுமனே உட்காந்துட்டு பார்த்துட்டு வரலாம். அதனால் அந்த தியானலிங்கம் அஃபெக்ட் ஆக போகிறதில்லை அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்கிறார். ஓகே? அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதாவது இந்த தியானலிங்கத்தை நம்ம மனசில் நினச்சி நம்ம அதாவது தியானம் பண்ணோம்னா, இட் இஸ் லைஃப் சஸ்டெய்னிங் இன் ஒன் வே அண்ட் இட் இஸ் லைஃப் டேக்கிங் இன் அனதர் வே. அதாவது அது உங்களை லைஃப் கொடுக்கும்,
லைஃப்பை எடுக்கும். 2க்கும் உண்டான சக்தி அதில் உண்டு அப்படிங்கிறார். அதாவது இந்த சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சிவலிங்கத்தை பூஜை பண்ண நமக்கு நிறைய டிட்டாச்மெண்ட் வரும். டிட்டாச்மெண்ட்னா இந்த பந்த பாசங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம விலகி நிற்போம். அப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மேனுக்கு பந்த பாசங்கள்லேருந்து விலகிட்டோம்னா சரியாகாது. அதுக்காக தான் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எத்தனையோ வருஷமாக ஆசைப்பட்டேன் வீட்டில் ஒரு சிவலிங்கம் கொண்டு வந்து பண்ணணும்னு. அது இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ நான் ஒரு ஸ்படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறேன். இனிமேல் எனக்கு டிட்டாச்மெண்ட்டு தான் வேணும், எனக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் வேண்டாம். ஆச்சு, இவ்வளோ வயசாச்சு. இனிமேல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சுட்டு சிவனேன்னு கைலாசம் போய் சேரணும். அவ்வளோ ஒன்று தான் என் மனசில் இருக்க ஆசை. அதனால் கரெக்ட் டைமில் தான் சிவலிங்கம் என் கையில் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சி தான் தினமும் அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவேன். என் வீட்டிலே வந்து வில்வ மரம் வச்சுருக்கேன். அப்போ வில்வ மரம் மற்ற இந்த புஷ்பங்கள்லாம் வச்சுருக்கேன். நிறைய செடிகள்லாம் வளர்த்துட்டு வரேன். அந்த பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு அலாதி இன்பங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறாரு. நிறைய விஷயங்களை அதை பற்றி பேசிகிட்டே இருக்கார். நம்ம இதோட இப்போ வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அங்கே போங்க. கொஞ்சம் 2-3 நாள் அங்கே இருந்து அடிக்கடி அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இது வரைக்கும் போனவங்க கூட இப்போ என்னோடய வீடியோஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் புதிய ஒரு கண்ணோட்டத்தோடு போய் பாருங்கள். அதில் கிடைக்கிற ஒரு சக்திங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, வாழ்க வளமுடன்.